ஆன்லைன்ல பூஜை ஐட்டம்ஸ் வாங்குறதுக்குன்ட்டா நேர்லவே போய் பார்த்து நல்ல குவாலிட்டியா இருக்கிறதே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நினைக்கிறது. அதுக்கப்புறம் அது மேல மனசு வைக்காம வெளியில போய் வாங்குறதும் கிடையாது. ஆன்லைன் மேல டவுட் பட்டி ஆன்லைன்லவும் வாங்குறது கிடையாது. இன்னைக்கு அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். பூஜை ஐட்டம்ஸ் ஆன்லைன்ல வாங்கினா எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி வந்துடும். சோ ஸ்கிப் பண்ணாம பாத்துடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ற பெல்ஸ். நார்மலா நம்ம பூஜை பண்றப்ப எல்லாமே பெல் அடிப்போம். அந்த பெல் அடிச்சு அடிச்சு எங்க வீட்டுல உடஞ்சே போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பூஜை பண்றீங்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிம்பிளா தான் பூஜை பண்ணுவேன். ஆனாலும் நல்ல குவாலிட்டியில தான் வாங்கியிருக்கிறோம். ஆனாலும் உடஞ்சு போச்சு. சோ அதுக்காக தான் இந்த பெல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்கிறேன். இது காம்போல கிடைச்சது. ஒண்ணு வந்து சின்ன சைஸா வரும், ஒண்ணு வந்து ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. பாக்குறதுக்கு கொஞ்சம் எல்லோயிஷா இருக்கு. நிறைய பாலிஷ் பண்ணிட்டாங்க போல. சோ பாக்குறதுக்கு எல்லோயிஷா இருக்கு. ஆனா குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. சின்ன சைஸ் பெல் வந்து டெய்லி ரொட்டீனா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட் ஒன்றும் கிடையாது. அதுக்கன்ட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாவும் இல்லை. குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் பெல் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம ஸ்பெசிபிக்கா பூஜை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு. ஏன்னா அதுல கொடுத்திருக்கிற டிசைன் ரொம்ப கியூட்டா இருக்கு. ஒரு சைடு வந்து விநாயகர் இருக்கிறாரு, இன்னொரு சைடு வந்து அம்மன் இருக்கிறாரு. ஸோ எக்ஸலண்டா இருக்கு. இந்த ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் காமிக்கிறோம். இது வந்து நம்ம வீட்டு முன்னாடி பேசிக்கா நர திருஷ்டி அந்த மாதிரி துஷ்டி எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி பொம்மை எல்லாம் மாட்டி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி ஐடில் வந்து மாட்டி வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி வந்து. ஆனா நான் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். சின்ன சைஸ் தான், பட் குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. இது ஹேங்கிங்காக இந்த மாதிரி டாசில்ஸ் கொடுத்தது இன்னும் அழகா தெரியுது. இது வாசல் முன்னாடியும் மாட்டிக்கலாம், இல்ல வாசல் பின்னாடி, அதே வீட்டுல என்டர் ஆகுறப்போ நம்மளுக்கு செவரு இருக்கும் இல்லையா, அந்த செவரு கூட மாட்டி வச்சுக்கலாம். இல்ல அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க டெக்கரேஷன் ஐட்டமாவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பூஜை பண்றதுக்கும் பூஜை ரூம்ல வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி வந்து. இதோட பிரைஸ் வந்து 213 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். பெல்லோட பிரைஸ் வந்து 163 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். ரெண்டுமே வர்த் அப்படின்னு தோணிச்சு. ரெண்டுத்தோட லிங்க், எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்க ஒரு முறை செக் பண்ணி பார்த்துடுங்க. எது நல்லா இருக்கோ அது ஹானஸ்டா சொல்லிடுறேன். நல்லா இல்லாதது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். ஏன்னா நான் ரெண்டு செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ரங்கோலி ஸ்டென்சில்ஸ். இது நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது தான் வாங்கினேன் அப்படின்னு நினைச்சிட்டு இது ஓபன் பண்றப்போ இது நான் ஆர்டர் பண்ணலையே, மாத்தி அமைச்சிட்டாங்களே அப்படின்னு தோணிச்சு. இங்க பிக்சர்ல காமிக்கிற பாருங்க, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் மனசு மாறிச்சு போல நான் ஆர்டர் பண்றப்போ இந்த ஸ்டென்சில்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ரிசீவ் ஆன பிறகு ஓபன் பண்ண பிறகுதான் ஓகே இதுதான் நான் ஆர்டர் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண பிறகு தெரிஞ்சிச்சு. இது கூட நல்ல குவாலிட்டியில தான் இருக்கு. நார்மலா நம்ம வாசல் முன்னாடி இல்ல பூஜை ரூம்ல இந்த மாதிரி ரங்கோலி ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி ரங்கோலி போட்டோம்னா ரொம்ப அழகா தெரியும். அது ஒரு பிரிண்ட் மாதிரி தெரியும். சோ பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ரங்கோலி போடுறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா சில பேருக்கு போடுறதுக்கே வராது இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுல என்னன்னா ஒரே டிசைன் ரெண்டு ரெண்டா கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா அதை விட நீங்க வேற டிசைன் கொடுத்திருந்தா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணிச்சு. ஒரே டிசைன் எதுக்காக ரெண்டு ரெண்டு கொடுக்கணும் இல்லையா. சோ வேற டிசைன் கொடுத்திருந்தா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணிச்சு. மத்தபடி குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. இதுல நான் ரங்கோலி போட்டு கூட காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். இந்த ப்ராடக்ட் நான் 118 rupeesக்கு தான் வாங்கினேன். பரவாயில்ல வர்த்துதா அப்படின்னு தோணிச்சு. பட் டிசைன் தான் நிறைய கொடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு. இதுல 4 டிசைன் தான் இருக்கும். இந்த மாதிரி கலர் கலரா நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். நம்ம நார்மலா கோலம் போடுறப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு மட்டும் மாத்தி கலர் போடணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவே இந்த ஸ்டென்சில்ஸ் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக இது நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல காமிச்ச பாருங்க, அதுல இந்த மாதிரி செப்பரேட்டா கலர் போட முடியாது. ஜஸ்ட் ஒரே கலர்ல தான் அப்ளை பண்ண முடியும் அந்த ஸ்டென்சில்ஸ்ல. ஆனா இதுல வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மாத்தி மாத்தி கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கலர்ஸே பிடிக்காது அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் டே சூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் இந்த மாதிரி செப்பரேட்டா போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரங்கோலி போட்டாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். பாத்தீங்களா டிசைன் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் கூட நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து நான் ஜஸ்ட்
ஜஸ்ட் 118 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த ஸ்டென்சில்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ண ஒர்த்து தான் அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து வாசலுக்கு கட்டுற தோரணம். இது ரொம்ப நல்லா இருக்கு. கண்ணு மூடிட்டு வாங்கிடுங்க. கலர் காம்பினேஷன் எக்ஸலண்டா இருக்கு. அதுக்கப்புறம் இதுல கொடுத்திருக்கிற மிரர் ஒர்க், பீட்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. நீங்க டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் யூஸ் பண்றதா இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். இது வாசல்ல மாட்டி வச்சோம்னா என்ட்ரன்ஸ்ல பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம என்ட்ரன்ஸ்ல நல்லா இருந்தா தானே வீடு ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கும். ஸோ வாசலுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணோம்னா இன்னும் வீடு ரொம்ப அழகா தெரியும். கரெக்டா இருக்கு. சைஸ் கூட ரொம்ப லென்த்தியாவும் இல்ல, அதுக்கன்ட்டு ரொம்ப ஷார்ட்டாவும் இல்ல, கரெக்டா இருக்கு. எங்களோட வாசல் மெஷர்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்க போல அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து நார்மலா நம்ம சாமிக்கு ஃப்ரைடேஸ் டைம்ல இல்ல நம்ம தலை குளிக்கிறப்போ சாம்பிராணி போடுற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்தே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து லிட் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஹேருக்கும் எந்த டேமேஜ் ஆகாது, பூஜை பண்ற டைம்லவும் எந்த நெருப்பு வந்து நம்ம மேல படாம இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இது ஆர்டர் பண்ண. இது பிளாக் கலர் மெட்டல்ல வருது. லிட் வந்து வுட்ல வருது. ஸ்ட்ராங்கா இருக்கு. குவாலிட்டியும் எக்ஸலண்டா இருக்கு. பிளாக் கலர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுல கோல்டு கலர்லவும் இருக்கு. பட் எனக்கு பர்சனலா பிளாக் கலர் ரொம்ப கியூட்டா தெரிஞ்சது, அதனால இதுவே வாங்கினேன். இது வெறும் சாம்பிராணி போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம இதுக்குள்ள கேண்டில் ஆர் தீபம் வச்சோம்னா லிட்ல கொடுத்திருக்கிற டிசைன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு ரொம்ப வெளிச்சம் வந்து அதுல இருக்கிற டிசைன் வந்து காமிக்கும். ஸோ ரொம்ப அழகா தெரியும். அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க சாம்பிராணி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்கரேஷனுக்கும் யூஸ் ஆகும், இல்ல சாம்பிராணி போடுறதுக்கும் யூஸ் ஆகும். எந்த விதமா யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து டெக்கரேஷன் ஐட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இது நீங்க சொந்த வீடா இருந்தா கண்டிப்பா வாங்கி மாட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப அழகா தெரியும். அதுக்கன்ட்டு வாடகை வீட்டுல நம்ம டெக்கரேட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி மாட்டி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்க பழைய காலத்துல தான் பார்த்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. குவாலிட்டியும் எக்ஸலண்டா இருக்கு. இதுக்குள்ள நம்மளுக்கு தீபம் ஆர் கேண்டில் வைக்கிறதுக்கு அவங்களே லிட்டோட அட்டாச்மெண்டா ஸ்டாண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அது பிளாஸ்டிக் கிடையாது, மெட்டல் தான். அதுக்கு கலர் பிளாக் கலர்ல அடிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க தீபம் வச்சு மாட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா சாம்பிராணி இது வரும் இல்லையா, ஸ்டிக்ஸ் கிடையாது, இன்னொன்னு வரும் இல்லையா கோன் ஷேப்ல, அந்த மாதிரி ப்ராடக்ட் கூட இதுக்குள்ள வச்சிட்டோம்னா புகை ஃபுல்லா வீடு ஃபுல்லா பரவும். இல்ல தீபம் வச்சீங்கன்னா அந்த டிசைன் ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு அழகா தெரியும். ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி வச்சா வீடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சு போகும். செம்மையா இருக்கு. குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. இந்த ப்ராடக்ட் நான் ஜஸ்ட் 287 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ்க்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியா அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாம வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து தீபம், குட்டி குட்டியா தீபம் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரொம்ப நாளா விஷ்லிஸ்ட்ல வச்சிருந்தா ஃபைனலா இன்னைக்குதான் வாங்கியிருக்கிறேன். பார்த்த உடனே சூப்பர் குவாலிட்டியில இருக்குடா, எப்பா நம்ம நினைச்ச மாதிரியே வந்திருக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்படி நினைக்கிறதுக்குள்ளவே ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துச்சு. சின்னதா டேமேஜ் வந்துச்சு. குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. ஆனா அந்த டேமேஜ் வராம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறை ஆர்டர் பண்ணி பாருங்க. எனக்கு தான் டேமேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கும் டேமேஜ் வரணும் அப்படின்னு கிடையாது இல்லையா. மேபி உங்களுக்கு டேமேஜ் இல்லாம நல்லா ரிசீவ் ஆகலாம். ஸோ குவாலிட்டி வந்து எக்ஸலண்டா இருக்கு. நீங்க நேர்ல கடையில போய் பார்த்து வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில கொடுத்திருக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஜஸ்ட் 234 ருபீஸ்க்கே வாங்கினா எனக்கு வர்த் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. அந்த ஒரு சின்ன டேமேஜ் இல்லாம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி டேமேஜ் வந்துச்சுன்னா ரிட்டர்ன் போட்டுடுங்க. இல்லைன்னா டேமேஜ் வரலன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து இது கூட ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். கன்ஃபியூஷன் ஆகி வித்தின் செகண்ட்ல மறுபடியும் நான் ரியலைஸ் ஆயிட்டேன், ஓஹோ இந்த ப்ராடக்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்படி பேக் பண்ணி கொடுக்கவே என்னடா இது என்னென்னவோ கொடுத்திருக்கிறாங்க, நான் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஃபிளாஷ் ஆயிடுச்சு மண்டைக்குள்ள, நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் நம்ம தான் செட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட குவாலிட்டி
எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எட்ஜ்ல சின்னதா டேமேஜ், வுட் வந்து லைட்டா ஓபன் ஆயிட்டு இருக்கு. அந்த சின்ன டேமேஜ் வராம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இந்த ப்ராடக்ட் நான் 487 ருபீஸ்க்கு வாங்கினேன். சூப்பரா இருக்கு. நம்ம வீட்ல பூஜை பண்றதுக்கே நம்மளுக்கு இடம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு செவர்ல மாட்டி வச்சுட்டு நம்ம அழகா பூஜை பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், பூஜை பண்றதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். செட் பண்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிதானமா யோசிச்சா ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. அந்த ப்ராடக்ட் கூட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லியே ஆகணும். இது ஒரு இன்ஜெக்ஷன், ஹென்னா இன்ஜெக்ஷன். நம்ம நார்மலா கோன் போட்டுக்கிறதுக்கு பிடிக்கும், பட் அது டிசைன் வராது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த இன்ஜெக்ஷன் வேணும். செம்மையான ப்ராடக்ட் நிஜமாவே. டிசைன் வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. டிசைன் வைக்க தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஸ்மெல் கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். நம்ம ரோடு சைட்ல வந்து திருவிழா டைம்ல அந்த மாதிரி டைம்ல அச்சுல நம்மளுக்கு கோன் வைப்பாங்க பாரு, அதே ஃப்ளேவர் தான். எக்ஸலண்டா இருக்கு. அந்த ஸ்மெல்காகவே இது வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டார்க்கா வருது. ரொம்ப நேரம் வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. 1/2 hour வச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா ஈஸியா ரிமூவ் ஆயிடும். இது மெயினா நெயில்ஸ்க்கு வச்சா கூட ரொம்ப கலரா நல்லா டார்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக ஒரு நெயிலுக்கு மட்டும் நான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். இது உடனே இன்ஸ்டன்டா யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக சொல்ற, பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு கோன் வைக்கணும்னா இன்ஸ்டன்டா வைக்கணும், ரொம்ப கலர்ஃபுல்லா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் புது மாப்பிள்ளைக்கு நம்ம ரொம்ப டிசைன் எல்லாம் வைக்க மாட்டோம் இல்லையா, மாப்பிள்ளைக்கு ஜஸ்ட் ட்ரெடிஷ்னலா காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த கோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1/2 hour வச்சு கழுவிட்டோம்னா இந்த மாதிரி டார்க்கா வருது. ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கு. 6-5 நாள் வரைக்கும் நம்மளுக்கு கையில இருக்குது. இந்த கோன் ரிமூவ் ஆகிறப்போ ஸ்கின் ரிமூவ் ஆகிற மாதிரி இல்லாம அது ரிமூவ் ஆகிறதுக்கே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் பார்க்கலாம். என்னடா இது, நான் ஆர்டர் பண்ணா தர்மாக்கோல் வச்சு அமுச்சிட்டு இருக்கிறாங்க போல பாக்ஸ் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்ட ஓபன் பண்ண உடனே. ஆனா தர்மாக்கோல் வச்சது இந்த கிளாஸ் சேஃப்டியா அனுப்புறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இது வந்து கிளாஸ். இது எதுக்காகன்னா நம்ம துளசி செடி கிட்ட தீபம் வச்சோம்னா வச்சுட்டு திரும்புறதுக்குள்ள அணைஞ்சு போயிடும். சோ அந்த மாதிரி அணியாம இருக்கிறதுக்கு இந்த கிளாஸ் லிட் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குவாலிட்டி கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா தீபம் சைஸ் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு, பட் குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. இது இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இந்த கிளாஸ் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் லிட் கொடுத்திருக்கிறாங்க. அது மேலேயும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு லிட் கொடுத்திருக்கிறாங்க. சோ அந்த லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில வச்சது நம்ம எவ்வளவு எண்ணெய் ஊத்துறோமோ அது எல்லாமே ஃபுல்லா காலி ஆகிற வரைக்கும் தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும். சோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ரொம்ப நல்லா இருக்கு. சோ இது மிஸ் பண்ணாதீங்க. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து 235 ருபீஸ்க்கு வாங்கின வருத்தமாச்சு அப்படின்னு தோணிச்சு. இது பார்த்த உடனே ரொம்ப கியூட்டா தெரிஞ்சுது. இதுக்குள்ள தீபம் வச்சோம்னா இன்னும் கியூட்டா தெரியும். சோ நம்ம நார்மலா வீட்டுல கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல துளசி கிடா கிட்ட கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எங்க யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளாஸ் எடுத்துட்டு மேல இருக்கிற லிட் மட்டும் நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சாலும் தீபம் எரியும். அதுல கொடுத்திருக்கிற டிசைன் ஃபுல்லாமே வீடு ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் அடிக்கும். சோ அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கு. இது கூடவே இன்னொரு ப்ராடக்ட் அமைச்சிருக்கிறாங்க, பட் நான் ஆர்டர் பண்ணது கிடையாது. நான் ஆர்டர் பண்ணது என்னமோ வேற ப்ராடக்ட். சோ இது கூட எதுக்கு இது அமிச்சாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ப்ராடக்ட் மாத்தி அமிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆர்டர் பண்ணது பிக்சர்ல காமிக்கிற பாருங்க அந்த ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் பண்ணது. பட் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனா குவாலிட்டியா இல்ல, ரொம்ப குவாலிட்டி லெஸ்ஸா இருக்கு. சும்மா கையில பிடிச்சி அமுத்தோன்னா போயிடும், அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. சோ அந்த ப்ராடக்ட் வேண்டாம். நான் ஆர்டர் பண்ணதுலமே எல்லாமே நல்லா வந்திருக்கு, பட் அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் இந்த மாதிரி எனக்கு நல்லாவே அனுப்பல. அதுவும் மாத்தி அமிச்சிட்டாங்க, நல்ல குவாலிட்டியாவும் இல்ல. சோ அது வேண்டாம். மீதி எல்லாமே சின்ன சின்ன டேமேஜ் ஆயிருக்கு, அதுவும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட், இது ரொம்ப நேச்சுரலா நம்ம ஃபார்மர்ஸ் விரும்புறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிக்கும். ஐ நோ உங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு முறை பார்க்கலாம், ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கிறேன். சாரி, இது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்ட்டு எனக்கு
எனக்கு ரொம்ப நேரம் யோசிச்சாலும் ஃபிளாஷ் ஆக மாட்டேங்குது. வரி, தெலுங்குல வரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரைஸ் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் நேச்சுரலா இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தோரணத்துக்கு, வாசல் தோரணத்துக்கு எக்ஸலண்டா இருக்கு. இதுல 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 5 ஸ்டெப் இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் பார்த்த உடனே தெரியுது. செம்மையா இருக்கு குவாலிட்டி. ஆனா ஓபன் பண்றப்போ சில வரி வந்து கீழே கொட்டிச்சு. பட் மீதி இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கு. ரொம்ப நேச்சுரலா இருக்கும். வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறப்போ ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி வாசல்ல மாட்டி வச்சோம்னா. இந்த ப்ராடக்ட் வந்து 480 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். ஆனா நம்ம ஃபார்மர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படியே ரொம்ப நேச்சுரலாவும் இருக்கும் நம்ம வீடு. ஸோ இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் காமிச்சிட்டேன். எல்லா ப்ராடக்டோட ரிவ்யூவும் கொடுத்துட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. பாய்.